ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வர சண்டே உங்களுடைய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட்ஸ் பார்த்திருப்பீங்க, எந்த சென்டர் அப்படின்றத பார்த்திருப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன பண்ணணும் அப்படின்றத கைட் பண்றதுக்காக தான் வெராண்டா ஐஎஸ்ல இருந்து உங்கள் பார்த்திபன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எதுவும் பண்ணாதீங்க. சாட்டர்டே மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட சென்டர் எங்க இருக்கு அப்படின்றத கிளியர் கட்டா செக் பண்ணிடுங்க. இஃப் பாசிபிள் டைரக்டா போய் செக் பண்ண முடியுமா செக் பண்ணிடுங்க. இல்லையா கூகுள் மேப்ல செக் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரே நேம்ல 2 சென்டர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சென்டர் நேம் பார்த்துட்டு சென்டர் கோட் கரெக்டா செக் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலோ காலேஜோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணி இங்கதான் யூபிஎஸ்சி சென்டரா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க உங்களுக்கு கைடும் பண்ணுவாங்க எப்படி அந்த இடத்துக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ற கிளியர் ஐடியா வச்சுக்கோங்க. சண்டே அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி அந்த சென்டர்ல இருக்கிறதுக்கு பாருங்க. ஓகேங்களா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளார ½ அன் ஹவருக்கு முன்னாடி கண்டிப்பா இருங்க. ஏன்னா ½ அன் ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஓஎம்ஆர் இது கொடுத்துட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் செக் பண்ற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ரிலாக்ஸா இருங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதீங்க. என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகணுன்றதுக்கான ப்ராப்பர் லிஸ்ட் இருக்கு, அதை மட்டும் கொண்டு போங்க. கண்டிப்பா மோர் தென் 1 ஆர் 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போயிடுங்க. அந்த பெண்ணை யூஸ் பண்ணி பாத்துருங்க சாட்டர்டேவே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. வாட்டர் கேன்ஸ் ஆர் அலவுட், பட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கேன்ஸ். ஓகேங்களா, கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அன்வான்டா உங்களோட ஸ்வெட்னால ஓஎம்ஆர் ஷீட் அழியிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட ஐடி கார்டுல வந்து ஃபேஸ் கிளியரா இருக்கா, அந்த ரீசன்ட் போட்டோகிராஃப் கேரி அவுட் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னா அதுக்காக கேரி அவுட் பண்ணிட்டு போங்க. ஸோ அன்வான்டா செல்போன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நிறைய சென்டர்ஸ்ல வந்து செல்போன் வந்து ப்ராப்பரா வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஸோ ப்ரீவியஸ் டேவே செக் பண்ணிட்டு ப்ராப்பரா போங்க. எக்ஸாம் ஹால்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிலாக்ஸ்டா இருங்க. அன்வான்டா எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா as I say again and again, UPSC prelims is a test of psychology. How calm you are there in that exam hall is matter. So last one and a half years நீங்க இதுக்காக தான் சின்சியரா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல அதை திங்க் பண்ணி ரீகெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11:30க்கு ஜிஎஸ் எக்ஸாம் முடியுதுன்னா உங்களுக்கு இமீடியட்டா கீ செக் பண்றது இந்த மாதிரியான விஷயத்துல எங்கேஜ் ஆகாதீங்க. ஆஃப்டர்நூன் சிசாட்டுக்கு அப்ப உட்காந்து நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப சீரியஸா அப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கிம் பண்ணுங்க, ஃபார்முலாஸ் இருந்தா பாருங்க. மத்தபடி அந்த டைம்ல டோன்ட் லைக் ஃபோக்கஸ் டூ மச். ஓகே, ஏன்னா கூல் அண்ட் காமா இருந்தா தான் சிசாட்டை ப்ராப்பரா கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ், ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் வெராண்டா ஐஏஎஸ். Veranda IAS, where your dream becomes reality.